அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக, அதே நேரம் ரொம்பவே காரமாக, நல்ல க்ரீமியாக ஒரு மீன் கறி செய்ய போகிறோம். இந்த மீன் கறி செய்கிறதுக்கு நாங்கள் வீட்டிலே ஸ்பெஷலாக ஒரு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி தான் செய்ய போகிறோம். இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எந்த மீனுக்காக இருந்தாலும் கூட இந்த மசாலாவை போட்டு உங்களோட மீனை சமைச்சு கொள்ளையிலும் எல்லா மீனுக்குமே சூட்டாகக்கூடிய மாதிரி ஒரு மசாலா தான் இது. வாங்க நாங்கள் ஆரம்பத்திலே இந்த மீன் செய்கிறதுக்காக வேண்டி முதலாவதாக மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம். இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வேண்டி நான் 1.5 தேக்கரண்டி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்திருக்கிறேன். அதே நேரம் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு வெந்தயம், ஒரு 15லிருந்து 20 மிளகு, 1/2 தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், அதோட 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மீன் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 500 கிராம் அளவுக்கு வரும். 500 கிராம் மீனுக்கு தான் இந்த மசாலாவை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் 1 கிலோ அல்லது அதை விட அதிகமாக செய்கிறீங்கன்னு சொன்னால் இதை விட கொஞ்சம் அதிகமாக இந்த மசாலா பொருட்களை சேர்த்து வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நாங்கள் வறுத்துட்டு இருக்கிற டைம்லேயே நல்ல ஒரு வாசனை வரும். அதே நேரம் கலரும் லைட்டாக மாறிக்கொண்டு வரும். அந்த நேரத்துக்கு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆற வைங்க. அதெல்லாம் வறுத்து ஓரமாக ஆற வச்சுட்டு இதுக்கு நான் 2 மீடியம் சைஸில் தக்காளி, அதே நேரம் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் இதை மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நான் வறுத்து வச்ச மசாலாவுமே ஆறிடுச்சு. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நாங்கள் இந்த மசாலாவை அரைக்கிற டைமில் என்ன ஒரு சில பொருட்களையும் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 4லிருந்து 5 பூண்டு, அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் இதுக்கு எட் பண்ண போகிறது பாருங்கள், இதுக்கு கொடாம்புளின்னு சொல்லுவாங்க, அதே நேரம் கொரக்கான்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஸ்ரீலங்காவில், அதுவும் எங்களோட ஊரில் நாங்கள் இதுக்கு கொரக்கா புளின்னு சொல்லி தான் சொல்லுவோம். அதுவும் ஒரு 3லிருந்து 4 பல் எடுத்திருக்கிறேன். அதையும் நல்லா கழுவி விட்டு கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு தான் எடுத்தேன். ஊற போட்டதுக்கு பிறகு தான் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை அரைச்சி எடுத்திருக்கிறேன். பாருங்கள், எங்களோட மசாலா ரொம்பவே சூப்பராக, ரொம்பவே பர்ஃபெக்டான கலரில் நல்லா எல்லாம் மரப்பட்டு வந்திருக்குது. சிலவங்களுக்கு இந்த கொரக்கா புளி சேர்த்து செஞ்சு பழக்கம் இல்லாமல் இருக்கும். நாங்கள் பழப்புளிக்கு பதிலாக இதையும் சேர்த்து கொள்ளையிலும். நாங்கள் எலுமிச்சை சாறு, அதே நேரம் பழப்புளி சேர்த்தும் மீன் சமைப்போம். அதே மாதிரி தான் இந்த கொரக்கா புளி சேர்த்தும் செய்யலும் ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் மீன் சமைக்கிறதுக்கு இந்த கொரக்கா புளி அரைச்சி சேர்த்தினா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அரைக்காமையும் நாங்கள் மீன் கறிக்கு ஒரு 3-4 பல்லை நல்லா கழுவி விட்டுட்டு மீன் மசாலாவில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மீனை போட்டு ஆக்கி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மீனை வச்சா புளியெல்லாம் நல்லா ஊறி நல்லா பிடிச்சி வரும். ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த மெத்தட்லேயும் அவளுக்கு இந்த புளியை யூஸ் பண்ணி செஞ்சு கொள்ளலும். பாருங்கள், இப்போ நான் சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகும், அதே நேரம் நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். வெங்காயமெல்லாம் இதை மாதிரி ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கொள்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து இதை மாதிரி ஒரு பிரட்டி விட்டுட்டு இப்போது இதுக்கு நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்வோம். வெங்காயமுமே ரொம்பவே குயிக்காக உப்பு சேர்த்தினா குக்காகி வந்துடும். உப்பையும் சேர்த்தினதுக்கு பிறகு நான் 2 பச்சை மிளகாய் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சேன் இல்லையா, அதை சேர்த்திக்கொள்கிறேன். பாருங்கள், எங்களோட வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் இதுக்கு நான் 1 கரண்டி சரக்குத்தூள், அதே நேரம் 1 கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கொள்கிறேன். நீங்கள் பப்ரிக்கா தூளும் சேர்த்திக்கொள்ளலும். அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற மிளகாய் தூளே சேர்த்திக்கொள்ளலும். நான் இதுக்கு மிளகு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்திக்கிறதால தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். அதையும் சேர்த்தினதுக்கு பிறகு ஒரு பிரட்டி விட்டுட்டு நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்ச இந்த மீன் மசாலா தூளை சேர்த்திக்கொள்வோம். அதையும் சேர்த்து இதை மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். மசாலா தூள் எல்லாம் குயிக்காகவே தீயை விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி இதை பிரட்டி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்திக்கொள்ள வேணும். தக்காளியையும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கொள்கிறேன். என்று சொன்னால் நான் ஆல்ரெடி மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன். நாங்கள் ஆல்ரெடி சரக்குத்தூள், அதே நேரம் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்தின அந்த டைமில் மஞ்சள் தூளும் சேர்த்திருக்க வேணும். மறந்ததால் நான் இப்போ சேர்த்திக்கொள்கிறேன். நீங்கள் ஆரம்பத்திலே சேர்த்திக்கொள்ளுங்க. பாருங்கள், எல்லாம் சேர்த்தினதுக்கு பிறகு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கொள்கிறேன்.
உப்பையும் சேர்த்துனதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி விட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். பாருங்க இதெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு நான் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி விட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கொள்கிறேன். தண்ணியை ஊற்றினதுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு ஒரு 2 மினிட் அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள் இதுவும் நல்லா கொதித்து வந்து கொண்டிருக்குது. இந்த டைமில் நான் இதுக்கு தண்ணி தேங்காய் பால் சேர்த்திக்கொள்கிறேன். நீங்கள் கட்டிப்பால் வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாலையும் சேர்த்ததுக்கு பிறகு இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள் இப்போ இதை வந்து நாங்கள் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு உப்பை பார்த்து தேவைன்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும். நான் உப்பு பார்த்தேன், உப்பு போதாத மாதிரி இருந்துச்சு, கொஞ்சமாக சேர்த்திக்கொண்டேன். நீங்களும் உப்பு காரம் எல்லாம் பார்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கொள்ளுங்க. இப்போது மூடியை போட்டு மூடி இதை வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொண்டேன். பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாமே மேலால் மிதந்து வந்து கொண்டிருக்குது. இந்த டைமில் நாங்கள் எங்களோட மீன் துண்டுகளை சேர்த்திக்கொள்ள வேணும். மீனையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா பிரட்டி விட்டு மீன் துண்டுகள் எல்லாம் நல்லா இந்த ஆணத்தில் மூழ்கிற மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளையாக்கி விட்டுட்டு உப்பையும் பார்த்து உங்களுக்கு உப்பு போதாத மாதிரி இருந்தால் உப்பையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள் 10 மினிட்ஸுக்கு பிறகு எங்களோட மீன் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எங்களோட மீன் துண்டுகள் இருக்குது, உடையாமல் அதே நேரம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது. உப்பாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் எல்லாமே கணக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு வந்து கட்டி தேங்காய் பால் சேர்த்திக்கொள்கிறேன். தேங்காயை புழிஞ்சு நீங்கள் கட்டி பால் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அதை வந்து நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கொள்ள வேணும். பாருங்கள் பாலை ஊற்றினதுக்கு பிறகு இதை மாதிரி கரண்டியால் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் மிக்ஸ் பண்ணுற டைமில் மீன் துண்டுகள் உடையாத முறைக்கு நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். கட்டி தேங்காய் பாலை ஊற்றினதுக்கு பிறகு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நாங்கள் மீனை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட வேணும். எங்களோட மீன் கறி சூப்பராக ரெடி ஆகிரும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணி மீன் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து தாளித்து ஊற்றுறதுக்காக வேண்டி எண்ணெயை காய வச்சு கொஞ்சமாக கடுகு அதே நேரம் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட காஞ்ச மிளகாவும் ஒரு 3 எடுத்திருக்கிறேன், அதையும் இதை மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இதை வந்து நாங்கள் என்னோட மீனில் சேர்த்திக்கொள்ளுவோம். பாருங்கள் மீனில் சேர்த்துனதுக்கு பிறகு நீங்கள் மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மீன் கறி எடுங்க. வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பாருங்கள் என்னோட மீன் கறி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி. இந்த மீன் கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வெள்ளை சோறு, பான், ரொட்டி, அதே நேரம் பரோட்டா, இடியப்பம், புட்டு எதோட வேணும்னாலுமே சாப்பிடலும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.